ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ சிபியும் அவங்க சம்யுக்தாவும் ரொம்பவே நெருக்கமாக இருந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜானு கண்டும் காணாத மாதிரி இருக்கவும், அப்போ இங்கே பார்த்தோம்னா இதை பார்த்ததுமே மீனாவுக்கு ரொம்ப வந்துட்டு இருக்குது. அடுத்து அவங்க தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிற, பூஜை ரூம்லாம் போய் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சரி அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் வேலை சொன்னால் தான் உனக்கு இந்த வீட்டில் வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டத்துமே தமிழ் ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. அடுத்து பூஜை ரூமை ரெடி பண்ணுறதுக்காக போகும்போது இங்கே பார்த்தோம்னா சம்யுக்தா அவங்க சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, வாங்க சிபி நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கும்போது உடனே மீனா எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஜானு இங்கே பாரு சிபி, நீ கோயிலுக்கு ஒன்றும் போக வேண்டாம், ஏன்னா நம்ம வீட்டிலேயே இன்னைக்கு பூஜை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நானும் தானே கலந்துக்கணும், ஏன்னா சிபியை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தானே அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மீனா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இவளுக்கு இந்த என்ன வேற தான், என்ன இருந்தாலும் சரிதான், என் அண்ணன் ஒன்று தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா, நீ பார்த்துக்கிட்டே வேணா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து ஜானு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது அப்போ அவங்க ஆசாரி வர்றதுக்கு டைம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை இப்போ வந்துடுவார் அப்படின்னு மீனா ஜானு கிட்ட சொல்லும் போதே இப்போ ஆசாரி வந்துருந்தாங்க. வந்ததுமே பூஜை எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே தமிழ் கிட்ட மீனா கேட்டுக்கிறாங்க. அப்போ தமிழும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க, வாங்க ஆசாரி தாலி செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தாலி எடுத்து ஜானு கிட்ட கொடுக்கவும், அவங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி இருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க ஆசாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சுமங்கலி பூஜையெல்லாம் நான் வர சொன்னோம்ல, வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் வந்துட்டாங்க போலுக்கு, எல்லாரும் வாசலில் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கவும், உடனே சரின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த நேரத்தில் அமுதா அந்த தாலி எடுத்து அவங்க அதை உடச்சி வச்சிருந்தாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது ஆரத்தி எடுத்து அவங்க கூட்டிட்டு வர்றதுக்காக எல்லாரும் வெளியே வந்துடவோ, அப்போ ஒளிஞ்சு நின்று அம்மு பார்த்துட்டு இருக்கும்போது முத்தம்மா சொல்றாங்க, என்ன அம்மு எதுக்காக ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிற, அங்கே வா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை அங்கே வந்தாக்கி அப்புறமா அம்மா பார்த்துட்டு போகிறாங்க, அதனால நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன அம்மு எத்தனை நாள் தான் மறைஞ்சு இருந்து நீ வாழ்க்கையை ஓட்ட போறையே தெரியல, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் தமிழுக்கும் சிபிக்கு தான் நடக்க போகுது, அப்படி இருக்கும்போது நீ முன்ன நிற்க வேண்டாம் அப்படிங்கும்போது நீ தான் சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது ஜான் அம்மா மனசில் என்ன நினச்சிருக்காங்களோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க சுமங்கலி எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஆசிரியர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கல்யாண போறி யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் அப்படின்னு சம்யுக்தா சொல்லவும், அந்த சுமங்கலி பூஜை காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னது, நான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா, நானே இன்னைக்கு புடவை கட்டி இருக்கிறேன், இதில் இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் கீழே விழுறதுக்கா என்ன, அதெல்லாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஜானு அதிர்ச்சடையவும், அதே மாதிரிக்கு சிபி பார்க்குறாங்க, என்ன சம்யுக்தா போய் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் சிபி, என்னால் அப்படிலாம் காலெல்லாம் விழ முடியாது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அடுத்ததான் என்ன பூஜை இருக்கோ அதை ரெடி பண்ணுங்க அப்படிங்கும்போது, அப்போ ஜானு சொல்கிறாங்க, ஆசாரி அதை விட்டுருங்க, நீங்கள் அடுத்த பூஜையை ரெடி பண்ணுங்க அப்படிங்கவும், உடனே சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலியை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஏன்னா தாலி உடஞ்சிருக்குது. அதை பார்த்ததுமே ஆசிரி அதிர்ச்சியோட சொல்றாங்க, அம்மா தாலி உடஞ்சிருக்குமா அப்படிங்கவும், இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கணேஷ் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாங்கய்யா தாலி உடஞ்சிருக்குது, ஆனால் நான் கொண்டுட்டு வரும்போது நல்லா தான் இருந்தது, இப்போ எப்படி உடஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கி நாங்களே உடச்சி வச்ச மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், நீங்கள் கொண்டுட்டு வரும்போது அப்படி தான் இருந்திருக்கும், ஆக மொத்தத்தில் இது என்னமோ அவசகுணமாக இருக்க மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே என் பையனுக்கு பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கல்யாணத்துக்குள்ளேயும், இப்போ என்னன்னா தாலி வர உடஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, என் பையனுக்கு ஏதாவது நடந்துருமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்லவும், இது கெட்டதுமே உடனே ஜானு தடுக்கிறாங்க, என்ன மீனா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கவும், உடனே இப்போ ஆசிரியர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னமா பண்றதுக்கு, இப்போ பூஜைக்கு வர தாலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கணேஷ் சொல்றாங்க, அதுதான் தாலி உடஞ்சு போச்சுதுல்ல, இன்னும் எங்க பூஜை நடத்துறதுக்கு, பூஜையை நிப்பாட்டி இருங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பூஜையெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம் அப்படிங்கவும், அப்போ இப்போ தாலி வாங்குறது கூட கடைக்கெல்லாம் போகணும், ஆனால் அதுக்குள்ளேயும் நல்ல நேரம் முடிஞ்சிருமே, இப்போ தாலிக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா அம்மாவை தான் காட்டுறாங்க. அம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இது என்னது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும், அடுத்து ஜானு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ரூமுக்கு போயிட்டு அவங்க தாலியை அவங்க எடுத்துட்டு வராங்க, இந்தாங்க இந்த தாலியை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படிங்கவும், அப்போ இது யாருடைய தாலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இது என்னுடைய தாலி தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே உடனே
உடனே வந்து அவங்க சம்யுக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஜானு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் இந்த தாலியெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன், அதுவும் இது நீங்க போட்டுக்கிட்ட தாலி, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீங்க கணவரை வரை இழந்திருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இந்த தாலியை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே தமிழ் வந்து பயங்கரமா கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு அந்த தாலியை பத்தி நீ இப்படிலாம் பேசிட்டு இருப்ப அப்படிங்கவும் உடனே சம்யுக்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும் இந்த தாலியோட மதிப்பு என்ன, அந்த காலத்தில் 500 1000 கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க புருஷன் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்களா, அப்பேற்பட்ட தாலி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழ் அதிர்ச்சியோடு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த தாலியை பற்றி உனக்கு தெரிஞ்சான்னு இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலிக்குள்ளே வரலாறு அவங்க சொல்கிறாங்க. இது கட்டதுமே வந்து அவங்க ஜானு வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கவும் உடனே சிபி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு சம்யுக்தா, ஜானு வந்து எது எடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதனால் நீ பேசாமல் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரி நீங்கள் அந்த தாலியை வச்சு நீங்கள் பூஜை நடத்துங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஆசாரி சரின்னு சொல்லிட்டு அந்த தாலி வச்சு அவங்க பூஜையை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானுக்கு தமிழ் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ பூஜையெல்லாம் நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது வந்து தமிழ் வந்து ரூமில் இருக்கவும் உடனே ஜானு வந்து தமிழை கூப்பிடவும் உடனே தமிழும் வராங்க. சொல்லுங்க ஜானுமா அப்படிங்கும்போது, அம்மா அந்த தாலி பற்றின கதை ஒன்று சொன்னீங்க, அந்த கதை வந்து உண்மையானது தான், ஆனால் அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஜானு கேட்டுட்டு இருக்கவும் இது கிட்டதுமே வந்து தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம அவசரப்பட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, இப்போ ஆனால் இப்படி ஜானு வந்து கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக முத்தமாக வந்துருந்தாங்க. வந்ததுமே ஜானுமா இந்த கதையில தமிழுக்கு நான் தான் சொன்னேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தமிழ் நல்ல விளையாடா முத்தம்மாக்கா வந்து நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து ஜானு சொல்கிறாங்க, அப்படியா முத்தம்மா நீ தான் அந்த கதையெல்லாம் சொன்னிய அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் தான் அந்த கதையெல்லாம் வந்து தமிழுக்கு சொன்னேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் உனக்கு தான் வந்து இந்த குடும்பத்து மேலேயும் சரி, அதாவது இந்த பழைய விஷயங்களை பற்றியும் சரி, அதை பற்றி நீ எவ்வளோ வந்து அனுபவம் வரைக்கும் நீ பேசிகிட்டு இருக்கிற, உன்னுடைய பொறுப்புணர்ச்சி இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழும் எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தமிழ் வந்து சோகமாக இருக்கவும் அப்போ அவங்க தங்கச்சி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னக்கா என்ன ஆச்சுது, உன் மனசில் எது இருந்தாலும் என்று சொல்லிடு அப்படிங்கும் போது உடனே தமிழ் வந்து தேனை கட்டுப்பிடிச்சு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னக்கா நீ இப்படிலாம் நீ அழமாட்டியே, எங்களுக்குள்ளே நீ தான் தைரியம் சொல்லிட்டு இருப்ப, ஆனால் இப்போ நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கே என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சிபியை நான் விரும்புறேன், ஆனா அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிபியை பத்தி பேசவும் இது சிபியோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, தமிழ் நீ சிபி மேல இந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கிறியா, அப்படி இருந்தும் அது வெளிக்காட்டாம இப்படி இருந்துகிட்டு இருக்கிறியே, ஆனா கண்டிப்பா உன்னுடைய காதல் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த சம்யுக்தாலாம் வந்து சிபியை வந்து கல்யாணம் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சிபியோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்குள்ள சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து தமிழை எப்படி சந்திச்சோம், தமிழை பற்றின ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி தான் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட அவள் சொல்லிட்டு இருக்கிறா, அவளை நம்ம இப்படிலாம் ஒரு நிலைமையில தானே அவள் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எந்த நிலைமையில அவங்க ஆரம்ப காலத்தில் சந்திச்சாங்களோ அது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் ஆனால் சிபி என்ன பண்ணினாலும் சரிதான் அவனுடைய திட்டம் நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்துங்க பார்த்தோம்னா அமுதா வந்து அவங்க கணேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த தாலியை நான் தான் உடச்சி வச்சேன், எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி இருந்தும் ஜான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க